தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதீகப்பிரியதர்சனம் அஜானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் வியத்யஸ்தபாதம் வனமாலாதாரிணம் பிரேமபக்தமண்டல நித்யகீர்த்திதம் பிரேமிகவரதமாஸ்ரயேஹம். நாரதர் பக்தியை பார்த்து பக்திக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்குறார். பக்தி பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் யௌவனம் வந்தது, அவளுக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு வந்தது. பக்தியுடைய 2 குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஞானமும் வைராக்கியமும் எழுந்துக்கக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக அங்கே கீழே விழுந்திருக்கா. பிருந்தாவனம் புனப்பிராப்பிய நவீனேவ சுரூபிணி அப்படின்னு பிருந்தாவனத்தில் இன்றைக்கும் அந்த அலௌகிகமான ஒரு கிருஷ்ண பிரேமை இருக்கிறதுனால அந்த பூமிக்கு வந்த உடனே பக்திக்கு கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரேமையை பிருந்தாவனத்தில் பார்க்க முடிகிறது. பிருந்தாவனத்தில் போய் வாசம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார் சுவாமி பிரபோதானந்த சரஸ்வதி அப்படிங்கிற மகாத்மா. சைத்தன்ய மகாபிரபுடைய அத்தியந்த சிஷ்யர் இவர். பிரகாஷானந்த சரஸ்வதின்னு காசியில் பெரிய அத்வைத வித்வானாக இருந்தவர், பல வேதாந்திகளை தயார் பண்ணிட்டு இருந்தவர். அப்படிப்பட்டவரை ரசமார்க்கத்துக்கு திருப்பினார் மகாபிரபு. அந்த பிரகாஷானந்தர் அப்புறம் பிருந்தாவனமே கத்தின்னு இருந்துட்டார். இன்றைக்கும் அவருடைய அதிஷ்டானம் காளிங்க நர்த்தனம், பகவான் காளிங்க நர்த்தனம் பண்ணின அந்த இடத்துலையே தான் இருக்குது. பிரபோதானந்த சரஸ்வதிங்கிற தீக்ஷா நாமம் கொடுத்து பிரபு அவர் பிருந்தாவனமே அனுப்பிச்சுட்டார். பிருந்தாவன மகிமாமிருத்தம்னு 10,000 ஸ்லோகங்கள் பிருந்தாவனத்தை பற்றியே கதறி இருக்கார் அவர். அதில் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், பிராத்தஸ்திஷ்டதலே தலே விடபினாம் கிராமேஷு பிக்ஷாமட்டே ஸ்வச்சந்தம் பிபயாமுனாமலஜலம் சீராணி கந்தாம் குரு சம்மானம் கலயே அதிகோரகரளம் நீச்சாபமானம் சுதாம் ராதா முரளீதரௌ பஜ சதா பிருந்தாவனம் மாத்யஜ. அழகான ஸ்லோகம். 10,000 ஸ்லோகங்களும் பிருந்தாவனத்தோட பெருமையே தான் பேசிட்டு வர்றார். இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக சொல்கிறார், பிராத்தா சகோதரான்னு நம்மளை கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்கிறார், நிச்சிந்தையாக பேசாமல் பிருந்தாவனம் வந்துட்டோம். பிருந்தாவனத்தில் விரக்ஷத்துக்கு விரக்ஷம் என்ன அப்படின்னுட்டா, யாரோ மகாத்மா தான் அங்கே விரக்ஷ ரூபமாகவே இருக்கா போல இருக்கு. நான் பிருந்தாவனத்தில் ஒரு புல் செடி கொடி பசு பக்ஷி எல்லாம் தன்யம்ங்கிறது இல்லையா, எல்லாமே பிருந்தாவனத்தில் தன்யம். கக மிருக தரு சப் தன்ய தன்யஹோ பிரஜராஜ யமுனா புளின தன்யஹோன்னு பக்தாள்லாம் நாமாவளி பாடுறான். ஏன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ தபசு பண்ணி தானே புல் ரூபத்தில் வந்திருக்கா, மர ரூபத்தில் வந்திருக்கா. ஏன்னா பிரம்மா உள்பட கிமப்பி குல்ம லதௌஷதீனாம உத்தமன் உள்பட எல்லோரும் எனக்கு ஒரு மரமா ஜென்மா கிடைக்காதா, புல்லா ஜென்மா கிடைக்காதா. ஊத்துக்காடு சொல்கிறார், புல்லாகினும் நெடு நாள் நிலாது ஆதலினால் கல்லாய் பிறவி தர வேண்டும். புனிதமான பல கோட்டி பிறவி தந்தாலும் பிருந்தாவனமதில் ஒரு புல்ல பிறவி தருவேணும். புனிதமான பல கோட்டி பிறவி தந்தாலும் பிருந்தாவனமதில் ஒரு புல்லாய் பிறவி தர வேண்டும்ங்கிறார் ஊத்துக்காடு. இதை தவிர நீ சங்க பதுமநிதி கொடுத்தால் எனக்கு வேண்டாம், அந்த அவனுடைய கள்ளப்பார்வை ஒன்று போதுமேங்கிறார். இதெல்லாம் பாகவதாளுடைய அத்தகைய பிரேம பிருந்தாவனம் அத்தகைய ஒரு பூமி. அதனால பிருந்தாவனத்தில் மரத்தடியில் வாசம் பண்ணுங்கிறார் இந்த மகாத்மா. தலே தலே விடப்பினா, ஒரு மரத்தடியிலேருந்து இன்னொரு மரத்தடிக்கு நீயே போயிடு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னுட்டா, மரத்தடியில் உட்காண்டா கூட இது என் மரத்தடின்னு ஒரு அபிமானம் வந்துவிடப்படாது இல்லையா. நாளைக்கு இன்னொரு சாது வந்து அந்த மரத்தடியில் உட்காண்டிருந்தானால் நான் உட்காண்டிருந்த மரத்தடியில் இவர் எப்படி உட்காண்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு அபிமானம் வந்துவிட வேண்டாமே.
இல்லையா? அதனால அங்கே கிருஷ்ணாபிமானம் இருக்கணும் நமக்கு. அங்கே ராது சரணத்துலேயும் கிருஷ்ண சரணத்துலேயும் நமக்கு ரத்தி வேணுமே தவிர வேறு விஷய சுகங்கள் இருக்கிற ரத்தி போகணும். அதனால் நம்மளே இன்னொரு மரத்தடியை தேடிட்டு போயிடுவோம், வேண்டாத கிளேசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாங்கிறார். தலே தலே விடபினாம் கிராமேஷு பிக்ஷாமட. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் எங்கே நீங்கள் போனேலானாலும் மத்தியான வேளைக்கு நம்ம போய் எந்த ஆத்து வாசலை நின்னாலும் மாதுக்கறி கொடுப்பா. ஒரு கிரகத்துக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ராதா மாதவனோட சந்நிதி இருக்குது, ராதா ரமணனோட சந்நிதி இருக்குது, பாங்கே பிஹாரியுடைய சந்நிதி இருக்குது, ராதா வல்லபனோட சந்நிதி இருக்குது, ராதா தாமோதரன் எல்லாம் அங்கே இருந்த மகான்கள் ஆராதனம் பண்ணின மூர்த்திகள் இவாழலாம். ரங்கஜி மந்திர் இருக்குது, நிறைய மட்டங்கள் இருக்குது. எங்கே போய் மத்தியான ஆரத்திக்கு நின்னாலும் இவ்வளவு கிச்சடி கொடுத்துடுவா, இத்தனை ரோட்டி கொடுத்துடுவா. நிச்சந்தையாக கிருஷ்ணகீர்த்தனம் பண்ணிட்டு மாதுக்கறி வாங்கி சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கலாம் பிருந்தாவனத்தில். ராதா அத்தனை பேருக்கும் சாதம் போட்டுடுவோம் அங்கே வரவாளுகள்லாம். விடபினாம் கிராமேஷு பிக்ஷாமட ஸ்வச்சந்தம் பிவ யாமுனாமல ஜலம். ஒரு கால் உனக்கு அன்றைக்கி ஆகாரம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நிர்மல யமுனா ஜலம் இருக்கு. அமலம் அழகான அந்த அந்த நிர்மலமான யமுனா சலிலம், அது ஒரு பிரேம தரங்க இல்லையா? அது தூய பெருநீர் யமுனை அப்படின்னு வேற சொல்கிறார் இல்லையா? திருப்பாவையில் நாச்சியார் சொல்கிறா தூய பெருநீர் யமுனைங்கிற. யமுனைக்கு என்ன தூய்மை அப்படிங்கிறத சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அழகாக வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். இந்த இடத்துக்கு தூய பெருநீர் யமுனை துறைவனேன்னு ஆண்டாள் சொல்கிறதுக்கு அழகாக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், கோபிகைகளும் கண்ணனும் மாறி மாறி வாய்க்கொப்பளித்த தூய்மை அப்படிங்கிறார் இல்லையா? பகவான் தாம்பூலம் போட்டுப்பான், கோபிகைகள்லாமும் தாம்பூலம் போட்டுட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து உமிழ்ந்து அந்த இடத்துல அந்த கண்டூஷத்தை உமிழ்வாலே அதை சுமந்துண்டு போறா யமுனை, அதனால தூய்மையானது அப்படிங்கிறார். ஆதிசங்கரர் சொல்றார், இன்னொரு தூய்மையை சொல்றார். சதா ராதாதேவி ஸ்நானம் பண்ணி அவளுடைய கச்சாந்த ராதிகா கச்சாந்த சம்பகாலி மாலினிங்கிற ராதிகையுடைய அந்த கேசபாரத்திலிருந்து அவள் சூடி களைந்த சம்பக புஷ்பங்களும் அச்சுதனான பகவானுடைய அங்கத்தில் இருக்கிற ஹரிச்சந்திரமும் சேர்ந்து அப்படி குழஞ்சு வருது இல்லையா? அதனாலேயே தூய்மை அப்படிங்கிறது. அது ஒரு பிரேம தரங்கம். இதெல்லாம் பாவத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட யமுனா சலீலத்தை எடுத்து ஒரு ரூபா குடிச்சுட்டா கூட அப்படிப்பட்ட கிருஷ்ண பிரேமம் வந்துடும், அந்தக்கரணம் சுத்தமாகிடும், பிரேமமயமாகிடும். அதனால இங்கே சொல்கிறார், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். யாராவது வந்து நம்மளை பார்த்து பிருந்தாவன வாசம் பண்ணுறேள், இவ்வளோ வைராக்கிய சம்பன்னா நீங்கள் இருக்கேள், இப்படி இருக்கேள் நம்மளை பார்த்து புகழ்ந்துட்டா, யாராவது நம்மளை புகழ்ந்தா அதை விஷமாக நினைக்கணுமா? யாராவது சி இப்படி இருக்கியே அப்படின்னு நம்மளை பார்த்து இகழ்ந்துட்டா அவள் தான் யதார்த்தமாக நம்ம ஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்தரா. அதனால அதை அமிர்தமாக நினை. சம்மானம் கலைய அதி கோர கரளம் நீச்சாபமானம் சுதாம். இப்படிலாம் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, ராதா முரளிதரோ பஜ சதா. சதா ராதாகிருஷ்ண யுகலத்தை பஜிச்சென்று நிகுஞ்ச சேவை பண்ணின்று யுகலத்தை சதா ரசிச்சென்று பாகவத பாராயணம் பண்ணிட்டு மகாமந்திர நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு யமுனை காற்றை சுவாசிச்சுண்டு பிருந்தாவனத்தில் இருந்துட்டாலே கண்டிப்பாக ஒரு நாள் கிருஷ்ண சாட்சா்காரம் ஏற்பட்டுடும். அப்படிங்கிறதுனால பிருந்தாவனத்தை விட்டுடாதே, பிருந்தாவனம் மாத்தியஜே அப்படின்னு அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பிரேம பூமி பிருந்தாவனமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பக்திக்கு அங்கே வந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு தெம்பு வந்துச்சு. உடனே நாரதர் பக்தியுடைய பெருமைகளை இப்படி பேச ஆரம்பித்தார். அத்யுக்ரபூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவா ஜனாஹ தேபி திஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்தசாரஸ்ததோ கதஹ. கலியுடைய தோஷம்மா இதெல்லாம். கலியில் எப்படி இருப்பா? நான் காமக்ரோத மகாலோப திருஷ்ணா வியாக்குல சேதசா தேபி திஷ்டந்தி தபசி தபஸ்ஸாரஸ்ததோ கதஹ மனசச்சாச்சயால்லோபாத் தம்பாத் பாகண்ட சம்ஸ்ரயாத் சாஸ்திரானபியசனாச்சைவ தியானயோகஃபலம் கதம் பண்டிதாஸ்து கலத்ரேண ரமந்தே மகிஷா இவ புத்திரஸ்யோத்பாதனே தக்ஷா அதக்ஷா முக்தி சாதனே. இந்த யுகம் கலியுகம் அப்படிங்கிறதுனால நிறைய சாஸ்திரங்களை படித்தவர்கள்லாம் கூட அதுக்கு ஏதோ ஒரு அர்த்த சம்பாத்தியம் அர்த்த லாபம் கிடைச்சா போதும்னு சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் பரமாத்மஸ்வரூபம்தான், அது தெரிஞ்சுக்கிறது தான், அதை அடையிறது தாங்கிறத விட்டுட்டு கடைசியில் நிறைய சதஸுக்கு போவா, நிறைய இடங்களில் சம்மானம் பண்ணுவா. அது இல்லையே சாஸ்திரத்தோட பிரயோஜனம். அதனால மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி நித்தியானித்திய விவேகத்தோட அசாரமான சம்சாரத்தை தள்ளிட்டு சாரம் பிரம்மஸ்வரூபம்னு போய் அதில் ரமிக்க வேண்டாமோ? அதனால் உலகம் இப்படி தான் இருந்துட்டு இருக்கும். யாருக்கும் மனோபலம் கிடையாது.
யோகங்கிறதோ தபசுங்கிறதோ எல்லாம் போயே போயிடுத்து. தீர்த்தங்களா இல்லை, க்ஷேத்திரங்களாக இருக்காது. இவ்வளவு தோஷம் இருந்தாலும் ஒரு குணம் இருக்குது கலியில். எத் பலம் நாஸ்தி தபசா ந யோகே ந சமாதினா தத் பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனாத். இது ஒரு குணம் இருக்கான் கலியுகத்தில். ஒரு குணம் இருக்கு. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தா பரம் விரஜயத்து அப்படின்னு ஒரு ஆச்சரியமான குணம் கலியில. பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணிண்டே பகவானை அடைஞ்சுட. எந்த பலன் தியானத்தில் சித்திக்காதோ, எந்த பலன் யோகத்தில் சித்திக்காதோ, எந்த பலன் சமாதியில் கூட சித்திக்காதோ, அது சுலபமாக சம்யக்கு ரொம்ப நன்னா பகவன் நாம கீர்த்தனத்தால் கை கூடிடும் இல்லையா. ஆச்சாண்டாலம் அமூகலோக சுலபா வசியஸ்ச மோக்ஷஸ்ய நோ தீட்சாம் நச்ச தட்சிணாம் நச்ச புரஸ்சர்யாம் மனாகீக்ஷதே மந்த்ரோயம் ரசனா ஸ்பிருகேவ பலதி ஸ்ரீராம நாமாத்மகா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. லக்ஷ்மீதர கவிங்கிற பெரியவர் பகவன் நாம கௌமுதிங்கிற கிரந்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். பகவன் நாம மகாத்மியமாக இந்த ஸ்லோகத்தை கொடுக்குறார். அதில் அவர் சொல்கிறார், இந்த ராமங்கிற 2 அக்ஷரம் நம்ம நாக்க தொட்டுடுத்துனா கூட போதும். ரசனா ஸ்பிருகேவ பலதி. நம்ம சத்குருநாதரும் அழகாக மகாமந்திரம் ஹரேராம மகாமந்திரத்தோட பெருமைகளை 16 சரணங்களுடைய ஒரு கீர்த்தனமாக பாடியிருக்கார். இன்னைக்கு பிரசித்தியான கீர்த்தனம் கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஈரட்டாவரணத்தை நீக்கியே முக்தி நல்கிடும் ஈரட்டு சொற்கள் கொண்டு கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஈரட்டு சொற்கள் கொண்ட கீர்த்தனம் பாடீரே. ஈரட்டு ஆவரணத்தை நீக்கி முக்தி நல்கிடும் ஈரட்டு சொற்கள். ஆவரணம் அப்படின்னுட்டா நம்ம ஹதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை ஒரு மாயா ஆவரணம் மூடி இருக்கு. அதனால தான் இவன் ஜீவனா ஆறான். இந்த மாயா ஆவரணம்ங்கிறது என்ன? பஞ்சகர்மேந்திரியம், பஞ்சஜானேந்திரியம், பஞ்ச தன்மாத்திரை அப்படியே சொல்லிட்டு போனோமானால், அதோட மனசுன்னு ஒன்று சேர்த்துட்டோமானால் 16 ஈரட்டு. அந்த ஈரட்டு ஆவரணமும் எப்போ நீங்கும்னா, ஈரட்டு சொற்கள் கொண்ட ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற 8 16 சொற்கள். இந்த 16 நாமங்களை உடைய இது ஒரு மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு 108 உபனிஷத்துகள் இருக்குது. அதில் கலி சந்தரண உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்தில் கலியுடைய பாதைகள் நீங்கி ஒருத்தன் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகணுமானால் இந்த மகாமந்திரத்தை சதா கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறது தான் வழி அப்படின்னு இந்த மந்திரத்தை பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணுறதா இந்த உபனிஷத்தில் அழகாக வருது. சைத்தன்ய மகாபிரபு சமீபத்தில் சுவாமி அபேதானந்தர், நம்ம பரனூர் மகாத்மா ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி அண்ணா, நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி, எல்லா மகான்களும் இந்த மகாமந்திரத்தை தான் லோகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு காரணம் என்ன? நான் கலிபாத நீங்கி பகவானோட அனுகிரகத்தை அடையிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு இந்த உபநிஷத்து நமக்கு காண்பிக்கிறது. இது சாமானியம் இல்லை, இது மகாமந்திரம்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து எல்லா மகான்களும் இந்த மந்திரத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா. அதனால இந்த இடத்துல சொல்றது அப்படிப்பட்ட சொல்லுவதாலேயே சொற்கள் கொண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நம்ம தெரிஞ்சு சொல்லணும், விஸ்வாசத்தோட சொல்லணும், பகவானை தியானம் பண்ணிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லாதபடி இந்த சொற்கள், இந்த நாமம், இந்த அக்ஷரம் நம்ம நாக்க தொட்டுடுத்துனா கூட அதுக்கு உண்டான பலன் உண்டு. அதனால தான் இந்த லக்ஷ்மீதர கவிங்கிற பெரியவர் அழகா சொல்றார், நோ தீக்ஷாம் நச்ச தட்சிணாம் நச்ச புரஸ்சர்யாம் மனாகீக்ஷதே மந்த்ரோயம் ரசனா ஸ்பிருகேவ பலதி. இந்த மந்திரம் நாக்கு, இந்த அக்ஷரங்கள் நம்ம நாக்க தொட்டுடுத்துனாலே அதுக்கு உண்டான பலன் உண்டு, பெரிய பெரிய பாப்பங்கள் நசியறது அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சரியமா சொல்லிட்டு வர்றார். பின்னாடி அஜாமிளோபாக்கியானத்திலையும் சாங்கேத்தியமா சொன்னாலும், பரிகாசமா சொன்னாலும், ஹேளனமாக சொன்னாலும், எந்த ரீதியில் சொன்னாலும் நாமம் பாபத்தை போக்கும், நாமம் பக்தியை கொடுக்கும், நாமம் நம்மளுடைய அபீஷ்டங்களை பூர்த்தி பண்ணி வைக்கும். புரந்தரதாசர் சொல்றார், இங்கேயும் சௌக்கியத்தை கொடுக்கும், பரலோகத்திலையும் சௌக்கியத்தை கொடுக்கும். இகதல்லி இஷ்ட உண்டு, பரதல்லி சுக உண்டு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் புரந்தரதாசர். அதனால இந்த இடத்துலயும் அழகா சொல்லிட்டு வர்றார், பக்தியுடைய பெருமையை சொல்றார். இது உன்னுடைய யுகம்,
பக்தி நீ கலங்கவே கூடாது. கலியில் இந்த ஒரு குணம் இருக்கு. எவ்வளவோ தோஷங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு குணம் இருக்கே, கீர்த்தனத்தாலேயே அவ்வளோ பேரும் கரையேறிடுவாள். அப்படிப்பட்ட மகான்களே தான் கலியுகத்தில் அவதாரம் என்றா. அவ்வளவு மகான்களும் ஒரு சேர ஒரு மார்க்கத்தை தான் காண்பிக்கிறா, நாம கீர்த்தனங்கிற மார்க்கத்தை தான் காண்பிக்கிறா. அதனால் இந்த இடத்துல சொல்றார், விருத்தாகேதயசே பாலே அஹோ சிந்தா துராகதம் ஸ்ரீகிருஷ்ண சரணம் போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி திரௌபதி ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத் பாலிதா கோபசுந்தர்யா சகிருஷ்ணா குவாபினோ கதா. பக்தியை பார்த்து இந்த இடத்துல பக்தியுடைய பெருமையை பேசிட்டு வரார். உன்னுடைய கஷ்டங்கள்லாம் இப்போ உடனே போயிட போகிறது. ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர, அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தை ஸ்மரிச்சுக்கோ, அதனால தான் நீ துக்கம் போகும். பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானேன்னு தொடர்புடையாழ்வார் பாடுறார் இல்லையா. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. பகவானுடைய சரணம் அல்லாது என்னை பிடிச்சுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? துக்க காலம்னா துக்க காலத்திலையும் பிடிச்சுக்கணும், சௌக்கிய காலத்தையும் பிடிச்சுப்போமே, எங்க இருந்து துக்கம் வர போறது? சௌக்கிய காலத்திலையும் பிடிச்சுருவோமே இல்லையா. கபீர்தாசர் சொல்றார், துக்கத்துல எல்லோரும் ஸ்மரணம் பண்றா, சௌக்கியம் வந்துடுறது. சௌக்கியத்திலையும் எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தோம்னா துக்கம் வரவே வராதேங்கிறார். துக்க காஹுக்கோ ஹோயின்னு கேட்டார் இல்லையா. அதனால நாரதர் சொன்னார், வீணா கவலைப்படாதே, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாதா? முக்தி ஞானம் விரக்திம் ச சஹகிருத்வா கதா புவி கிருதாதித்வாபரஸ்யாந்தம் மகானந்தேன சம்ஸ்திதா கலோ முக்திக்ஷயம் பிராப்தா பாகண்டாமய பீடிதா த்வதாஜ்ஞயா கதா சீக்ரம் வைகுண்டம் புனரேவ ச ஸ்மிருதா த்வயாபி ச த்ரைவ முக்திராயாதி யாதி சே புத்ரீக்ருத்ய த்வயைமௌ ச பார்ஷ்வே ஸ்வஸ்யைவ ரக்ஷிதௌ. ஒரு சமயம் பகவான் பக்தி தேவியை பார்த்து சொன்னானாம், பக்தி நீ என்னுடைய பக்தாள சதா போஷிச்சுண்டு வா, அதுதான் நீ எனக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம். அது பர்யந்த வைகுண்டத்தில் சதா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. பக்தி தேவி ஒரு நாள் பகவானை பார்த்து கேட்டா, பிரபோ நீங்கள் உகக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும், நான் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. பக்தியை பார்த்து பகவான் சொன்னா, என் பக்தாள போஷிச்சுண்டு வா, அதுதான் நீ எனக்கு பண்ற கைங்கரியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினானா, முக்திங்கிறவளை பக்திக்கு தாசியா கொடுத்து ஞானம் வைராக்கியம்ங்கிற இந்த ரெண்டையும் பக்திக்கு குழந்தைகளா கொடுத்து சௌக்கியமா பூமிக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு கொடுக்க இவளும் பூமிக்கு வந்தா. வந்து இங்க சௌக்கியமா தான் இருந்துட்டு இருந்தா. பக்தாள் எல்லாம் போஷிச்சுட்டு தான் இருந்துட்டு இருந்தா. பக்தி பண்ணினா முக்தி உண்டுங்கிறதுனாலதான் அந்த பக்திக்கு முக்தி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, உத்தம பிரேம பக்தாள் அந்த முக்தியை கூட அபேட்சிக்கிறது கிடையாது. உத்தம பிரேம பக்தாள் என்ன பண்றா அப்படின்னுட்டா, எங்களுக்கு பக்தி போருமே அப்படிங்கிறார். துகாராம் அழகா ஒரு அபங்கம் பாடுறார். ஹேச்சி ஹேச்சி மாஜி ஆசை ஜென்மோ ஜென்மி துஜாதாஸ் हेची हेची माझी आस अहो चंद्रभागे स्नान तुका म्हणे हेची दान पंढरीचा वार करी वारी चुकोने ती हरी संत संग सर्व काळ अखंड प्रेमाचा कल्लोल अखंड प्रेमाचा कल्लोल हेची हेची माझी आस जन्मोजन्मी तुझा दास जन्मोजन्मी तुझा दास. துகாராம் பகவான் பண்டரிநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார், எத்தனை ஜென்மா வேணாலும் நான் எடுக்க தயார். ஜென்மா வேண்டான்னு ஒரு சில பேர் பிரார்த்தனை பண்ணிப்பா, நான் ஜென்மா எடுக்க தயார், ஆனா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பிரபு உன் சரணத்துல பக்தியை கொடுத்துடும். எனக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பண்டரீச்ச வாரகரி, வார்க்கரி பண்ணிட்டு வரணும். வார்க்கரிங்கிறது இன்னைக்கு போய் நீங்க மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா அந்த வார்க்கரி பஜனைனா என்னன்னு தெரியும். ஆஷாட மாசத்துல வர ஏகாதசியும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஏகாதசியும் பண்டரிபுரத்துல விசேஷம். இதுக்கு சயன ஏகாதசின்னு பேரு, அதுக்கு உத்தான ஏகாதசின்னு பேரு. பகவானே யோக நித்ரையில இருந்து அப்புறம் யோக நித்ரையிலிருந்து எழுந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஏகாதசிக்கும் பார்த்துட்டா லட்சோபலட்சமான ஜனங்கள், ஆபால விருத்தர்கள், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் பர்யந்தம் எல்லோரும் கையில் ஒரு துளசி மாடத்தை எடுத்துட்டோ, பாண்டவர்களுடைய விக்கிரகங்களை எழுந்தருள பண்ணிட்டோ, கையில் ஜால்ரா சிப்லா கட்டைன்னு எடுத்துட்டு டோல் மாட்டிண்டு அவரவர்கள் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி நடந்து
எந்த கிராமத்தில் எந்த கோடியில் இருந்தாலும் நடந்து பண்டரிபுரம் போய் அந்த ஏகாதசி அன்னைக்கு பண்டரிநாதனை சேவிப்பா. அப்படி இருக்கும். லட்சோபலட்ச ஜனங்கள் போவா. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே அந்த வார்க்கரி யாத்திரைக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தருவா. அந்தந்த ஜனங்கள் அங்கங்கே தங்குறதுக்கும் அவர்களுக்கு ஆகாரத்துக்கும் போகிற வழி முழுக்க ஜனங்கள்லாம் அவர்களுக்கு ஆகாரமும் வஸ்திரங்களும் எல்லாம் கொடுப்பா. இது ரொம்ப ஆச்சரியமாக வருஷா வருஷம் நடக்கக்கூடிய உத்தமமான ஒரு யாத்திரை. இப்படி ஒன்று நடக்கிறது. அதனால பண்டரி யாத்திரை, பண்டரியில் அதுவும் வார்க்கரி பண்ணிண்டு கீர்த்தனம் பண்ணிண்டு பண்டரி வரணுமே. எத்தனை ஜென்மா ஆனாலும் பாண்டுரங்கா எனக்கு அது அனுகிரகம் பண்ணு. அங்கே வந்து சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி சாதுக்கள் சதா கீர்த்தனம் பண்ணக்கூடிய அந்த மணல் திட்டில் வந்து நன்னா உருண்டு சாதுக்களுடைய பாததூளியில் உருண்டு உன்னுடைய மகாத்வாரத்தின் முன்னாடி வந்து 2 கைகளையும் தூக்கிண்டு விட்டலான்னு கோஷம் போட்டுண்டு உள்ள பிரவேசிச்சு ரங்கசிலா மண்டபம்ங்கிற இடத்துல சாதுக்களோட ஆனந்தமா கீர்த்தனம் பண்ணி உள்ள வந்து உன்னை சேவிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு எத்தனை ஜென்மா ஆனாலும் நீ கொடு, எவ்வளோ ஜென்மாவும் எடுக்க தயாரா இருக்கேங்கிறாரு துக்காராம். வேதாந்த தேசிகர்னு சுவாமி வேதாந்த தேசிகர்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரிய புருஷர் அவர் சொல்றார், நமே வைகுண்டேபி அபிலாஷா, எனக்கு வைகுண்டத்திலே அபிமானம் இல்லை. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் காஞ்சி வரதனை கருட சேவை சேவிச்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் எங்கேயான ஒரு ஓரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு ஜென்மா வேணும், அவனை சேவிக்கிற மாதிரி ஒரு ஜென்மா வேணும்னு கேட்குறாரு இல்லையா. புல்லாய் பிறவி தர வேண்டும்னு ஊத்துக்காடு கேட்குறார். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இல்லையா. யாருமே முக்தியை கொடுன்னு கேட்கல, பக்தியை கொடுன்னு கேட்குறா. பிரம்மா கூட சொல்றார், முக்தியில ஒருத்தனுக்கு பங்கு உண்டு, கண்டிப்பா அப்பா சொத்து பிள்ளைக்கு உண்டு, அதை போல பக்தனுக்கு கண்டிப்பா முக்தி உண்டு. ஆனா அதை விட ஒசத்தி எதுனா தத் பூரி பாக்யமிக ஜன்ம கிமப்பட்டோவியாம் எத் கோகுலேபி கதமாங்கிரி ரஜோபிஷேகம், அதை விட பெருசு என்ன அப்படின்னு விட்டா. பிருந்தாவனத்துல கிருஷ்ண சம்பந்தம் பட்ட ஒரு மாட்டுடைய காலடி மண்ணு படுற ஒரு புல்லாவான ஜென்மா வேணும் அப்படின்னா பக்தி அதை விட உயர்ந்ததா இருக்கு. தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்துல முக்திக்கு அகில சக்திக்கு திரிமூர்த்துலகதி மேல் மீயன ராம பக்தி பிக்ஷமீயவே இல்லையா. பக்திங்கிறது அப்படிப்பட்டதா இருக்கு. வாழற நாள்லேயே ஒரு பக்தன் நித்திய திருப்தனா இருக்கான். நித்தியோத்சவோ பவேத்தேஷாம் நித்தியஸ்ரீஹி நித்தியமங்கலம் அப்படின்னு பாகவதாளுடைய கிரகத்தில் தினப்படி பாகவதாள் பிரபோதனம் பண்ணுறா, உஞ்சவர்த்தி பண்ணுறா, பூஜை பண்ணுறா, ஜபம் பண்ணுறா, பாராயணம் பண்ணுறா, திவ்யநாமம் பண்ணுறா, ராத்திரி டோலோத்சவம் பண்ணிட்டு இந்த மங்கள ஸ்லோகம் சொல்லுவா. நித்திய உற்சவம் பாகவதாளத்தில். திருப்திக்கு என்ன குறைச்சல்? நித்திய திருப்தி இருக்க வாக்கிட்ட. நீ சங்கநிதி பதுமநிதின்னு கொண்டு கொட்டினாலும் நவரத்ன வைர வைடூரியங்களால் இழைச்சாலும் அதை விட ஒரு மாலை சாத்திரைங்கிறார் தியாகராஜர். ராகரத்ன மாலிகச்சே ரஞ்சில் ராகரத்ன மாலிகச்சே. ராகரத்னங்கள்லாம் காம்போதி, கல்யாணி, தோடி, கரசப்ரியா, பைரவிங்கிற ராகங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆழ்ந்த அர்த்தம் அனுராகம்னு பேர். பாவங்களால் பல கீர்த்தனங்களை பண்ணி அந்த ஹாரம் உனக்கு சாத்திரை. அப்படி சதராகரத்ன, அப்படி 100கணக்கான ராகரத்ன ஹாரங்கள் உனக்கு சாத்தி பார்க்கணும்னு ஆசை. நான் வாடுற பூமாலையை விட வாடாத பாமாலை அப்படின்னு நம்ம சத்குருநாதர் சொல்லுவார். ஏன் அந்த பாமாலையெல்லாம் வாடலைனா, எப்படி ஒரு புஷ்பமாலை வாடப்படாதுங்கிறதுனால ஜலத்தை புரோக்ஷிச்சு கட்டுவாளோ அதை போல இந்த பாமாலைகளை ஆனந்த பாஷ்பம் விட்டு விட்டு கட்டியிருக்கிறதுனால அது இன்னும் பக்தி சுகந்தம் வீசின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதனால பக்திக்கு முக்தி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க ஞான வைராக்கியத்தோட பக்தியும் இந்த பூமிக்கு வந்து இங்க சௌக்கியமா பக்தால போஷிச்சுன்னு இருக்கிற சமயத்துல கலியுடைய பாதை தாங்க முடியாமல் முக்தி வைகுண்டம் கிளம்பி போயிட்டாலாம் பக்தியுடைய ஆக்ஞையால. முக்தியை பார்த்து பக்தி சொல்றா, நான் எப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்ப வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முக்தியை அனுப்பிச்சு கொடுத்துட்டா. இப்ப ஞான வைராக்கியம்ங்கிற 2 குழந்தைகளோட இந்த பக்தி இருந்துட்டு இருக்கிற சமயத்துல கலியுடைய பாதை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. என்ன ஆயிடுத்துனா ஞான வைராக்கியமும் எழுந்துக்க முடியாது, அப்படி கீழே விழுந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஸ்திரீ யாரோ 2 குழந்தைகள்னு அர்த்தம் கிடையாது. பக்தி அப்படி ஒரு உத்தம பக்தியா இருந்ததுன்னா ஞான வைராக்கியமும் அப்படி இருக்கும், ஞான வைராக்கியமும் போஷிக்கப்பட்டுடும். இன்னைக்கு அந்த பக்திக்கே வழி இல்லை அப்படிங்கிறது ஞானமும் வைராக்கியமும் எங்கே? உலகத்துல பக்திங்கிறது ஏதோ கொஞ்சம் இருக்கிறத பார்க்கிறோம், அது காமியார்த்தமான பக்தியா இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய மீரா பண்ற பக்தியோ, நாயன்மார்கள் பண்ணின பக்தியோ, ஆழ்வார்கள் சொன்ன பக்தியோ, அந்த பக்தியெல்லாம் எங்கேயோ இருக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிற பக்தி இல்லையா அது? ஊனினை உருக்கி அப்படி ஒரு பக்தி அது இல்லையா? அப்போ அப்படி ஒரு பக்தி இன்னைக்கு காண கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அந்த பக்திக்கு வழி இல்லைன்னா அப்புறம் எங்க இருந்து ஞானம் வைராக்கியம்? அப்படிங்கிறதுனால
இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம் இவன் 3 பேரையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ண வேண்டிய ஒரு கர்த்தவியம் நாரதருக்கு இப்போ இருக்கிறதுனால நாரதர் பக்தியுடைய பெருமையை சொல்லிட்டு வரார். கவலைப்படாதே, அப்படிப்பட்டவள் நீ, பகவானே ஒன்று அனுப்பிச்சு கொடுத்துருக்கான். இந்த கலியுகத்தில் ஒரு பாப்பி கூட நிர்பயமாக கிருஷ்ண மந்திரத்துக்குள்ளே வந்து கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பக்தி கலௌ பக்தி அப்படின்னு கலியுகத்தில் பக்தி தானேமா சிரேஷ்டம் அப்படின்னு பக்தியுடைய பெருமையை எடுத்து பேசிண்டு வரார். இந்த ரசானுபவம் தொடரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.